ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராம்ஸ் வியூ. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா துபாய் குளோபல் வில்லேஜ், அதாவது எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ், அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேய் வீடுகள், கண்ணாடி, ஸோ இது போன்ற வந்து உள்ளே ஏகப்பட்ட விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது சென்னை போர்ட், அதாவது ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ஐஸ்லேண்ட், அந்த தீவுத்தில தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ உங்களுக்குள்ளே போய் காட்டுறேன் என்னென்ன கேம்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த உலக அதிசயங்கள் 7 இருக்குல்ல, அதோடய ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுவும் லைவ் டெமோவோடு இருக்குது. ஸோ நம்ம அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டவர்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உள்ள இருக்குது. வாங்க காட்டுறேன். யூஎஸ் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வரவேற்க ஒரு பாண்டாவும் கழுகும் வந்து இது அனிமேஷன் வச்சுருக்காங்க. குழந்தைகள் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் வரும்போதே ஒரு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஷாப்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லேடிஸ் தேவையான ஐட்டம்ஸ், அதாவது அசசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது லைனாக ஃபுல்லாக இருக்குது இது வரைக்கும். ஸோ நடுவில் அங்கங்கே கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, ஃபுட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து பயங்கரமாக உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க என்ட்ரன்ஸ்லேருந்து. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு கடையை பார்க்கலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது எல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் வரலாம். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு கடையாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஐட்டம்ஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடையை பார்த்தீங்கன்னா வாட்சஸ் பாருங்களேன். எவ்வளோ வாட்சஸ், ஃபேன்சி வாட்சஸ் எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. கண்ணாடி வந்து பயங்கர ஃபேன்சிஸாக எல்லாமே இருக்குது. ரேட்டுமே ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 150 250 அந்த இடத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. சின்ன வயசில் வந்து நானுமே போயிருக்கேங்க எக்ஸிபிஷனுக்கு. வந்து ஏதாவது எங்கள் ஊரில் வந்து நடக்குங்க, எங்கள் அம்மா அப்பா கூட்டு போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் பெருசாக சுட்டு கொடுப்பாங்க. அந்த அப்பளம் சாப்பிட்றதுல விடிஞ்சே போயிடும். ஸோ அந்த அப்பளம் சாப்பிட்டு ராட்டினோம் அந்த மாதிரிலாம் ஏறி விளையாடுவோம். அந்த ஞாபகங்கள் அது இங்கே வருது எனக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், வீட்டு தேவையான ஐட்டம்ஸ், கலர் டப்பாஸ், இது எல்லாமே இங்கே வந்து ஒரே ஷாப்பிங்கே பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பொழுது போக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் சென்னையில் அடிக்கடி நடந்துச்சுன்னா உண்மையிலே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேய் வீடுன்னு போட்டிருக்காங்க, அரண்மனை வீடு எல்லாமே போட்டிருக்காங்க. அதையும் நான் காட்டுறேன் வாங்க. முக்கியமாக வரும்போது கிரெடிட் கார்டு, பணம் 10,000 அந்த மாதிரிலாம் எட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பில்லை போட்டு தாக்கிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மேட், வீட்டுக்கு தேவையான மேட்டு. இந்த மேட் எல்லாமே ஆன்லைன் செக் பண்ணிப்பாங்களேன். கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் மேட்டே வந்து 400-500 இருக்கும். இங்கே மேட் 150 ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஹாலுக்கு போடுற பெரிய மேட் வந்து பார்த்திங்கன்னா 1500 ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் ஆன்லைனில் அமேசானில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3000-4000 போடுவாங்க. ஸோ இது வந்து ரேட்டு வந்து இவர் சொல்கிற ரேட்டு 1500 சொல்கிறாரு. இது மேட்டு மட்டும் இல்லாமல் ஒரு ஊஃப் மாதிரி, அதாவது கொஞ்சம் த்ரெட் அதிகமாக இருக்குது, நல்லாயிருக்கு. இவரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபுல் மேட், அதாவது பெரிய மேட்டே வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் இதெல்லாம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. நான் நினச்சேன்னா சும்மா ஃபேன்சி ஸ்டோர்ஸு அந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்ற பொருள் இருக்கும், ப்ளஸ் இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறது கேம்ஸ் இந்த மாதிரி நினச்சேன். பட் இங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷாப்ஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி கடையை வச்சிடுறாங்க. அந்த கடையில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்காக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்பீங்க, என்னடா அந்த லைவ் ஃபோட்டோலாம் சொன்னீங்க, அந்த ஃபோட்டோ கேட்குறீங்களா? அதெல்லாம் இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. நான் ஒவ்வொன்றா காட்டிட்டு போயிட்டே இருக்கேன், உங்களுக்கு பார்த்துட்டே வாங்க. இப்போ ஃபேன்சி ஸ்டோர்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு தெருவில் வந்து 2-3 இருந்துச்சுங்க. இப்போல்லாம் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வந்து ஒரு ஏரியாக்கே ஒன்று இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு குறைஞ்சி போச்சு. எல்லாமே ஆன்லைன் தேடி போகிறோம், அது இல்லாமல் அந்த மாதிரி ஆகிடுச்சு. இன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் தள்ளுவண்டி தள்ளிட்டு வருவாங்க, எல்லாம் அந்த பொட்டு, ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே. இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் இங்கே பார்க்கும்போது அதெல்லாம் ஞாபகங்கள் வருது. எந்த எக்ஸிபிஷனாக இருக்கட்டும்ங்க, லேடிஸ் ஐட்டம் உள்ளே இருக்குது அப்படின்னாலே மக்கள் திரண்டு வந்துடுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம எக்ஸிபிஷன் ஒன்று போனோம் நந்தனமில், உமன்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லி. ஸோ அங்கே அந்தளவு கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க. ஏன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டால் போட்டு 4 ஸ்டால் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரோலே பார்த்திங்கன்னா 50 ஸ்டால் இருக்குது. 50 ஸ்டாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கவே நல்லாயிருக்கு.
ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக ஷாப்பிங், அதாவது கடைகள் இருக்குது. இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை, இந்த வீடு, பேய் வீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வீடு, அந்த மாதிரி கேம்ஸு, வாட்டர் ஃபால்ஸ் கேம்ஸு, ஐஸ் ஷோஸு. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் ஃபுல்லாகவே ஒரு பக்கம் சைடில் வச்சுருக்காங்க. பேக்ஸ், லேடிஸ் பேக்ஸ். ஸோ இந்த ஒரு பேக் கடையை பார்த்தாலே போதுங்க, எல்லோரும் வீட்டில் உள்ளே போயிடுவாங்க. வீட்டில் 10 பேக் மாட்டி வச்சுருப்பாங்க, 11 பேக் வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பேக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 150 ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குங்க. இதில் ஒரு கவனிச்சிங்களா, நம்ம ஜென்ஸுக்குன்னு ஏதாவது ஐட்டம்ஸ் எங்கேயாவது பார்த்தீங்களா? பார்க்கவே இல்லைங்க, நானும் தேடிட்டுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணுறது லேடிஸும் கிட்ஸும் தான் கவர் பண்ணுறாங்க. நம்மளை கவர் பண்ணுறதுங்களா, பில்லு மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க. பில்லை போட்டு கையில் கொடுத்துட்றாங்க. இங்கே பாடுற ஜெய்சந்தன் டெக்ஸைஸ். ஸோ இந்த ஜெய்சந்தன் டெக்ஸைஸில் வந்து நான் விசாரிச்சு பார்த்தேன், என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போகிறோட நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிபிஷனில் வந்து இன்னும் ஒரு 100 ரூபா 50 ரூபா கம்மியாக உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே ஸ்டால் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெய்சந்தன் ஷாப்பில் 2 ஷாப் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த ட்ரெஸ் ஷாப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செப்பல் ஷாப் இருக்குது. ரெண்டுமே நான் காட்டுறேன், இந்த அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு, கம்மிங் வீடியோவில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாலில் தான் அந்த கேம்லாம் கிடைக்கும். ஸோ இந்த கேம் வந்து இங்கேயும் கிடைக்கிது. உள்ள பசங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க. ஸோ பலூனில் தண்ணி வச்சுக்கிட்டு. உண்மையிலே இந்த கேம்லாம் நானாக பார்த்ததே கிடையாது, இப்போ நான் பார்க்குறேன், லைவில் பார்க்குறேன் இந்த கேம்ஸ் எல்லாம். ஸோ இந்த கேம்ஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 70 ரூபா 80 ரூபா தான் பேர் வாங்குறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாகவும் கிடையாதுங்க. இன்னும் உள்ளே போக போக போய்கிட்டே தாங்க இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டாலுக்கு மத்தியிலும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு, டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஜெய்சந்தன் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து கிட்ஸுக்கும் ப்ளஸ் வந்து லேடிஸ்க்கும் தான் அதிகமாக ஐட்டம்ஸ் உள்ளே இருந்துச்சு. நான் உள்ளே போய் பார்த்துட்டே வந்துட்டேன். ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில், சின்ன பாட்டிலில் ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குங்க. பூண்டு ஊறுகாய், லெமன் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், தொக்கு ஊறுகாய், அப்படி ஒரு 10 இருக்குமா, மேக்ஸிமம் அவ்வளோ இருக்குமா. இங்கே வந்து பார்த்தா பக்கெட்டில் 50 இருக்குங்க. இதெல்லாம் என்னென்னு கேட்குறதுக்குள்ளே எனக்கு விடிஞ்சே போயிடுது. அவ்வளோ ஊறுகாய் இருக்குது. ஒவ்வொன்று ஊறுகாய் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்கிறாங்க. இவ்வளோ ஊறுகாய் நான் நேரில் எங்கேயுமே பார்த்தது கிடையாதுங்க. லைவாக இப்போ தாங்க இவ்வளோ ஊறுகாய் நான் பார்க்குறேன். 50 டப்பாவில் 50 விதமான ஊறுகாய் இருக்கா, இன்னமும் இருக்கான், ஆனால் இங்கே வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஊறுகாவாக இருக்குது. ஊறுகாய் சாப்பிட்றதுல கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஏன்னா சால்ட் அதிகம். ஸோ அதனால் ஹை பிபி இருக்கவங்க ஊறுகாய் சாப்பிடாதீங்க, அது சேஃப் கிடையாது. இங்கே ஒருத்தர் பார்த்தீங்களா டான்ஸ் போட்டு விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க. அதையும் அவர் பொருட்படுத்தாமல் அப்படி பசங்களோட ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ வாங்க அவர்கிட்ட போய் நம்ம பேசலாம். ஹாய் ப்ரோ. இன்ட்ரெஸ்டாக விளையாண்டுட்டுருக்காரு அவர் குழந்தையோட. ஒரு வழியாக வந்துட்டார் ஃப்ரீயாக. சரி, அம்மா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு போல் பசங்களோட. உண்மையிலே சிரிக்க வைக்கிறது எவ்வளோ இந்த உடையை போட்டு வந்து கஷ்டம் தாங்க. ஏன்னா உள்ளே அவ்வளோ வேர்த்து ஊற்றும், ஹீட்டு. நார்மலாக நம்ம டிஷர்ட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஹாய் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பராக நீங்கள் எல்லாம் சிரிக்க வச்சுட்ருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸோட. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. வியூவர்ஸ் பின்னாடி பாருங்கள், இன்னும் எவ்வளோ இருக்குது. நம்ம ஒன்றா பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். இடையில நிறையா இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். காலிஃப்ளவர் பக்கோடா பீச்சில் பார்த்துருப்பீங்கள, சின்ன ஸ்டால் போட்டு அதே மாதிரி ஒரு கலரில் கடையை போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு ஒரு 30 சேரை போட்டுட்டு உட்காந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க லைக்ஸாக. இங்கே பாருங்கள் பசங்க எப்படி விளாட்றாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல இந்த இடத்த பார்க்கும்போது. இதெல்லாம் விஜிபி கிஷ்கின் தான் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 800 ரூபா பிடிங்கிட்டு உள்ளே அமுச்சு விட்டு இதெல்லாம் இருக்குமான்னு தெரில. ஆனால் கேம் இருக்கும், ஸோ ஆகும். பட் இங்கே டிக்கெட்டே 100 ரூபாயில் வந்து இவ்வளோ ஐட்டம்ஸை காட்டுறாங்க. இவ்வளோ ஐட்டம் காட்டலாமல் நீ ப்ளே பண்ணிடலான்னா அதுக்கு தனி அமௌண்ட்டு போட்டுக்கிறாங்க.
இன்னும் நிறையா ஸ்டால் காலியாக இருக்குது. மேபி கடை போடாமல் விட்டுருக்கலாம், இன்னுமே கடை வந்திருக்கலாம். பட் இவ்வளோ கடை இருக்கிறது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சூப்பர் தாங்க, வரவேற்கத்தக்கதாங்க இவ்வளோ கடைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஊட்டி கொடைக்கானலில் விளையாடுற ஃபீல் எனக்கு இங்கேயே வந்துருச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, சின்ன பையனாலேயே பெருசாக வந்துட்டோமே, விளையாட முடியாது. இதெல்லாம் குழந்தைங்கிட்ட பார்த்தா அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க விளையாடுற இந்த மாதிரிலாம் கேம்ஸ் நடந்தால் உண்மையிலேயே அவங்களுக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் காலை எடுத்து மொபைலை வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பெரியவங்க விளையாடலாங்க. இதில் ஒரு நாள் விளையாடணும் ஆசையாக இருக்குது, ஒரு நாள் கண்டிப்பாக விளையாண்டு பார்க்கலாம். இது ஜம்ப் பண்ணுறது, நம்ம ஜம்ப் என்ன சொல்லுவாங்க, பாரா எருமை மாடு குதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கார்ஸ், இந்த மாலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கார்ஸ் இருக்குதுங்க. நானுமே போனேன் ஒரு வாட்டி. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 ரவுண்டுக்கு 100 ரூபா பிடிங்கிட்டாங்க. அநியாயத்துக்கு 100 ரூபா இல்லை, 150 ரூபா பிடிங்கிட்டாங்க. ஆனால் இங்கே நான் விசாரிச்சிட்டேங்க, இது நீங்கள் ஒரு குறைஞ்சது 10 நிமிஷம் விளையாடலாம். 70 ரூபா மேக்ஸிமம் கேட்குறாங்க ஸ்டார்டிங். இந்த காரோட ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 10,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பசங்க இதில் ஒரு நல்ல ஒரு கேம் என்ஜாய் பண்ணி விளாட்றாங்க பாருங்களேன். ஸோ இவங்க கார் ஓட்டலைங்க, ஏன்னா கார் ரிமோட் அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க தான் கார் ஓட்டிகிட்ருப்பாங்க. ஃபேமிலியோடு வந்து பொழுதுபோக்குறதுக்கு இது பெஸ்ட் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க. இந்த பிளேஸ் இந்த மாதிரி அடிக்கடி நடந்தால் நல்லா இருக்குங்க சென்னையில். இல்லை பர்மனெண்ட்டாகவே இந்த மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணி கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும் சென்னையில் பொறுத்த வரைக்கும். இங்கே பார்த்தீங்களா, அதாவது ராஜா அந்த காலத்தில் ஷூஸ் போடுற மாதிரி ஒரு டிசைன்ஸு, சேட்டு வீட்டு போடுற டிசைன்ஸு சூப்பராக இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஆன்லைனில் கண்டிப்பாக கிடைக்கும், பட் இது நேரில் இங்கேயும் கிடைக்கிது பாருங்களேன். ஆனால் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இந்த எக்ஸ்பிரஷன் உள்ள இவ்வளோ இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிரஷன் நான் பண்ணவே இல்லை. பட் இங்கே வந்து பார்க்கும்போது நானே மறந்துட்டேங்க, அவ்வளோ இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேக்கில் 19 தான் போட்டிருக்காங்க. நான் இது 2வது பார்க்குறேன் ஹாரர் வீடு. அங்கே ஒரு அரண்மனை வீடு பார்த்தேன், 2வது இங்கே வீடு பார்த்தேன். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு 4-5 தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் அப்போ தான் கூட்டம் வந்து பிரிஞ்சு ஸ்ப்ரெட்டாக போவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல போய் நின்று கீழே நிற்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு நான் சொல்ல வரேன். இங்கே வந்து ஜுராசிக் பார்க் 3D அது மாதிரி வச்சுருக்காங்க. சரி, இது ஒவ்வொரு இடத்துக்குமே பார்த்திங்கன்னா 70 ரூபா, 80, 100 இந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் அதுக்கு மேலே கிடையாது, ப்ரைஸ் கிடையாது. இது உண்மையில் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. யார் ஆர்கனைஸ் பண்ண தெரியல, பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்கனைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அக்வா உள்ளே வந்து மீன் வந்து லைவில் தாங்க இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா உள்ளே ஒரு வளைவு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. உள்ளே போக முடியல, பட் நான் இங்கேருந்தே ஷூட் பண்ணி காட்டுறேன். இன்னும் ஷாப்பிங் முடியல பார்த்தீங்களா, இன்னும் கடைகள் போயிட்டே தாங்க இருக்குது. நானும் வந்துட்டு தான் இருக்கேன். அங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன உலக அதிசயம் 7. ஸோ ஒவ்வொரு அதிசயங்கள் நான் காட்டுறேன், உள்ளே வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம அந்த ஊரில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்க கூட இங்கேயே எடுத்துடலாம் உங்களை. இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால் கிட்டத்தட்ட நான் இப்போ நடந்துரும் போதே ஒரு 8 பார்த்துட்டேங்க. ஒவ்வொரு 15-20 அடி கேப்பில் தள்ளி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபுட் ஸ்டால் வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி வச்சுக்காமல் ஃபுட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதில் உண்மையிலே ஒரு பாராட்டலாங்க. ஃபுட்டெல்லாம் டேஸ்ட்டு. கரும்புச்சார் பரவாயில்ல, இதையுமே வச்சுட்டாங்க பாருங்களேன். அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான். இந்த வில்லேஜ் ஹவுஸ் இருக்குல்ல, இது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள கிளாசிக் வில்லேஜ் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. நான் உள்ளே போகல, ஜஸ்ட்டு வெளியே பார்த்துட்டு போயிட்டேன். அப்பளம் நான் சொன்னேன்ல, பெரிய அப்பளம் சுட்டு கொடுப்பாங்கன்னு, சாப்பிடவே முடியாதுங்க. உங்களுக்கு தெரியுதா, இதான் நான் சொன்னேன். ஸோ நம்ம அந்த ஊரில் போய்ட்டு இதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது, பட் இங்கே எடுத்துக்கலாம். ஐஸ்னோ வில்லேஜ். ஸோ உள்ளே வந்து பனிக்கட்டி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கூலிங் ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க, டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி. க்ளவுஸு எல்லாம் கொடுத்துருவாங்க. பெர் அடல்ட்டு வந்து 150 வாங்குறாங்க. ஜெயச்சந்திரன், அங்கே ஒரு சீசன் வந்து ட்ரெஸ் பார்த்தோம். இங்கே சீசன் வந்து ஒன்லி செப்பல்ஸ் மட்டும் தான் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதான் இங்கே பெரிய ஆஃபரே.
விவஸ். ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துவிட்டோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு இதெல்லாம் வந்து அந்த ஊரில் போய்ட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது, பட் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது உண்மையிலே பார்க்க அவ்வளோ லைவாக இருக்குது. டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உலக அதிசயங்கள் 7 சொன்னாலும் அது எல்லாமே இங்கே இருக்குது. வாங்க ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ லண்டன் பிரிட்ஜு, ஜீசஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க செட்டப். ஒரு வேளை இந்த இடத்த பார்க்கும்போது நம்ம அங்கே தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா அந்தளவு வந்து இவங்க நம்ப வைக்கிறாங்க. உண்மையிலேங்க சில பேரால் இன்னமும் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க இதில் வந்து இங்கேயாவது அட்லீஸ்ட் பார்த்தோமே அப்படி ஒரு நிகழ்ச்சியோடு போவாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு உண்மையிலே கிடச்சிது அந்தளவு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களை கூட்டு வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு அவங்க லைவாக கூட்டி காட்டணுங்க, தெரிஞ்சுக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரியும். நம்ம ஜஸ்ட் மொபைலே காமிச்சிக்கிட்டு இதெல்லாம் அங்கே இருக்குன்னு காமிச்சிட்டோட லைவாக கொடுத்து காட்டுறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. உண்மையில் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நானே ஒரு இடத்துல வந்து இவ்வளோ இருக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. சென்னையில் எக்ஸிபிஷன் வந்து இதுதான் ரொம்ப ஃபேமஸான எக்ஸிபிஷன் நான் நினைக்கிறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள தகவல் நான் போட்டுகிட்டே இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டே இருங்க. ஸோ இன்னும் பாருங்கள், போய்கிட்டே இருக்குது பாருங்கள். துபாய் ஐஃபில் டவர், சிங்கப்பூரோட டவர்ஸ் தெரியுதா, பின்னாடி ராட்டனம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லண்டன் ஏகப்பட்ட டவர்ஸ் இருக்குங்க. ஆனால் தத்ரூபமாக அப்படியே இருக்குங்க ஃபீல். பார்க்குறதுக்கு தத்ரூபம் அவ்வளோ அழகாக இருக்குது தத்ரூபமாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்களா, ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுக்க ரவுண்ட் சுற்றுவாங்களா அது மாதிரி. இதில் ஒரு நாள் ஏறி பார்க்கணுங்க. ஸோ இந்த இடத்துல சின்ன சின்ன கேம்ஸ் இருக்காங்க. அந்த வளையம் தூக்கி போடுறது, பால் அடித்து விளையாடுறது, கப் அடித்து விளையாடுறது, இந்த மாதிரி இருக்குது கேம்ஸ் இருக்குது. உண்மையிலே இது ஆர்வம் எனக்கு அதிகம் தாங்க இந்த கேம்ஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு. சிங்கப்பூர், துபாய், ஒரு இடத்துல எல்லா ஊர் பிளேஸில் இன் சென்னையில். நான் கூட சின்ன பிளேஸ் நினச்சேங்க, ஆனால் பட் போய்கிட்டே இருக்குங்க. அந்தளவு செட்டிங்ஸ் போட்டிருக்காங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயந்தாங்க. பா செட்டப்பே இவ்வளோ பெருசாக இருக்குது, நேரில் பார்த்தா நம்ம கீழே விழுந்துடும் போல, கழுத்தொலி வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் போல. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஷாப்பிங் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக தாண்டி வந்தோம். அதுக்கடுத்து செட்டப், அதாவது ஈஃபில் டவர் அந்த மாதிரி பார்த்து வந்தோம். தேர்டு இப்போ வர போகிறது லாஸ்ட். இங்கே தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கேம்ஸ். இந்த வந்து ராட்டினம், மேலே ஏறுறது, கீழே ஏறுறது, இறங்குறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஒன்று ஒன்றா காட்டுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலிஃப்ளவர் பக்கோடா. இந்த ரைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைடில் வந்து நான் விஜிபி இந்த மாதிரி அங்கெல்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாக இருக்கும், போகிறதுக்கு பயமாக இருக்கும், ஆனால் போகணும் ஆசையாக இருக்கும். ஸோ அங்கே போக முடியல, இங்கே வந்து நீங்கள் போய்க்கோங்க. என்ன ரீசன்னா இது சின்ன ஏரியா தான், நீங்கள் இதிலே சுற்றி பார்த்து நடக்கலாம். நமக்கு தேவை ஜஸ்ட் ரைடு போகணும் தான். ஏன்னா அதில் போனால் நம்ம உயிர் பயம் வந்துடும், பட் இதெல்லாம் பயப்பட தேவை கிடையாது, ஜஸ்ட் போய்ட்டு வந்துடலாம். அங்கே பாருங்கள் பெரிய ராட்டனம், பார்க்க வேகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா சைடில் ஒரு 2 இது எப்படி சுற்றி வருது, பார்க்க அழகாக இருக்குது. சின்ன பிளேஸு தான், பட் இதெல்லாம் சேஃப்டி தான், நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஸ்பீடு அதிகமாக இல்லை, நார்மலாக இருக்குது. 3 பேர் தான் இருக்காங்க, வேறு யாரும் ஏறல. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தலை சுத்தம், பட் இந்த மாதிரி கேம்லாம் விளாடலாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அடல்ட்டு 70 ரூபாலேருந்து அந்த மாதிரி தான் வாங்குறாங்க அதிகபட்சம். இந்த பக்கம் குட்டி குட்டி ஹெலிகாப்டர், சின்ன சின்ன பசங்களுக்கு காரு, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ரயில் பூச்சி பூச்சி போகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் கிராமத்தில் நடக்குங்க, திருவிழா மாதிரி நடக்குங்க. 4 கேம் தான் இருந்தாலும் சொர்க்க மாதிரி இருக்கும். அந்த திருவிழா நடக்கும்போது ஊரிலேருந்து எங்கெங்கேயோ வாழ்வாங்க, சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி வாழ்வாங்க. எல்லாமே கிராமத்தை தேடி ஒரு நாள் வருவாங்க. அந்த தத்துவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஃபீல். பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷேக்காய் போகும், பார்க்க அழகாக இருக்குது.
எல்லாருமே இந்த லைஃப்பில் இந்த கேமில் விளாண்டுருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நான் விளையாடுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருமே சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா கூட்டு போய் விளையாட வச்சுருப்பாங்க. பட் இப்போ நம்ம வயசானதுக்கப்புறம் விளையாடுறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். பாருங்கள், ஓவராக அழைத்து ஏற்றிட்டு போகிறாங்க. பட் உண்மையிலே ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஹைட் நான் கூட சின்னது நினச்சேன் அங்கேருந்து பார்க்கும்போது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், டவரை பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது நான் அந்த ஊரில் இருக்கும் போது எனக்கு ஃபீல், துபாயில் இருக்கிற மாதிரி ஃபீல் எனக்கு இங்கே இருக்குது. அந்தளவு சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. இதிலலாம் சூப்பராக விளையாண்டுருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பில். நான் இது ரொம்ப அப்படி மேலே போகும்போது அவ்வளோ பயமாக இருக்கும். அப்படி சரண ஸ்பீடில் வரும். நடுவில் சவுண்டு வரும், புஷ் புஷ்ஷுன்னு. அது டயர் வந்து மேலே போய் தேய்ச்சி விடும், பிரேக் மாதிரி அடிக்கும். அது நல்லா ஃபீல் நல்லாவே நம்ம உணரலாம். ஆள் கொஞ்சமாக ஏற்றிட்டே பாருங்களேன். அதுவும் லைட் கலர்ஃபுல்லாக போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன் கூண்டுக்குள்ளே. இதில் போன அனுபவம் சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே 2 பக்கம் போயிட்டு வரும். அப்படியே தலையாக சுத்தம், பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க கேம்லாம் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடுங்க. உண்மையிலே இது ஒர்த்து தாங்க இங்கே வந்துட்டு போகிறதில்ல. காஸ்ட் வைஸ்லேயே அதிகமாக செலவாகலைங்க, ரொம்ப கம்மி தான், சீப்பாக தான் இருக்கீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்களும் இங்கே வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட, சுற்றி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், ஸோ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கு, அதுக்கடுத்து வந்து நடுவில் பேய் வீடு, கண்ணாடி வீடு இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறையா இடங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி டவர்ஸு எல்லாமே இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பின்னாடி வந்து ராட்டனம் சுற்றுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ உண்மையில என்ஜாய் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட திருப்பி இங்கே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் ஆகிருங்க. காஸ்ட்டுமே கம்மி தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோட இந்த எக்ஸிபிஷன் வீடியோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரியலி ஐம் சாட்டிஸ்ஃபைடு. வந்து நீங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, பின்னாடி எல்லாமே இருக்குது. வியூவர்ஸ், ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.